கம்பெனி டு மெயின்டைன் தி மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ். அதாவது ஒவ்வொரு கம்பெனியும் மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸை எப்பவும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பப்ளிக் கம்பெனியாக இருந்தால் மினிமம் 7 பேர், ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தால் மினிமம் 2 பேர். இதில் வந்து மினிமம் மெம்பர்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறாங்க, 6 மாதம் வரைக்குமே அவங்க கம்மியாக இருக்கிறாங்க அப்படின்னா, 6 மாதத்துக்கு மேலே அவங்க வந்து அந்த மினிமம் மெம்பர்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு ஃபர்தர் ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. இன்கேஸ் 6 மாதத்துக்கு மேலேயும் மெம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணாமல் பிஸ்னஸை ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த கம்பெனியோடைய டெபிட்ஸுக்கு பர்சனல் லைபிலிட்டியாக அவங்க இருக்கணும். அவங்கள இண்டிவிஜுவலாக கோர்ட்டில் இஷ்யூடு பண்ணலாம். பப்ளிக் கம்பெனிக்கு 7க்கு கம்மியாக இருக்கிற பட்சத்தில், ப்ரைவேட் கம்பெனிக்கு 2 பேர்த்துக்கு கம்மியாக இருக்கிற பட்சத்தில் இந்த சிச்சுவேஷன் ஃபாலோ ஆகும். 6 மந்த்துக்கு மேலேயும் மினிமம் மெம்பர்ஸ் ஆஃப் லிமிட்டை மெயின்டைன் பண்ணாமல் இருந்தால் இந்த கண்டிஷன்ஸ் அப்ளை ஆகும். கமன்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ், அதாவது கமன்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸில் வந்து ஷேர் கேபிட்டல் உள்ள கம்பெனி பேஸ் பண்ணி வரும். ஷேர் கேபிட்டல் உள்ள கம்பெனிஸ்னுடைய அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019க்கு பிறகு இன்கார்பரேட்டட் செய்யப்பட்டிருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணாமல் எதுவும் பண்ண முடியாது, பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியாது. அப்படி என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா 180 டேஸ்க்கு உள்ளார ரெஜிஸ்டருக்கு டிக்ளரேஷன் சப்மிட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, 180 டேஸ்க்குள்ளார 180 நாளுக்குள்ளார ரெஜிஸ்டருக்கு டிக்ளரேஷன் சப்மிட் பண்ணணும். டிக்ளரேஷனில் MOA சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் ஷேர் மணி பே பண்ணிட்டாங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். இது ஃபஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் வெரிஃபிகேஷனை ரெஜிஸ்டருக்கு ஃபைல் பண்ணியிருக்கணும். மூணாவது கண்டிஷன், இந்த 180 நாளுக்குள்ளார டிக்ளரேஷன் சப்மிட் பண்ணலை, ரெஜிஸ்டருக்கு கம்பெனி பிஸ்னஸ் செய்யலை அப்படின்னு ரீசனபிள் கேஸ் இருந்துச்சு அப்படின்னா ரெஜிஸ்டர் கம்பெனியோட நேமை ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸில் இருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இதுதான் வந்து 3 கண்டிஷன். இந்த 3 கண்டிஷனும் யாருக்கு வரும் அப்படின்னா ஷேர் கேபிட்டல் பேஸ்டில் ரன் ஆகிற கம்பெனிக்கு இந்த 3 கண்டிஷன்ஸும் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ்க்கு வரும். ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது கம்பெனியோடைய அஃபிஷியல் அட்ரஸ்ஸு. எல்லா விதமான லீகல் நோட்டீசஸ் அண்டு கவர்மெண்ட் கம்யூனிகேஷன்ஸும் இந்த அட்ரஸ்க்கு தான் வரும். இதுக்கான நீடு ஃபார் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆஃபீஸு. எல்லா லீகல் நோட்டீஸும் ரிசீவ் பண்ண இது இந்த அட்ரஸ்க்கு தான் வரும். கம்பெனியினுடைய ஸ்டேட், அதாவது டாமிக்கல் மற்றும் நேஷ்னாலிட்டி அதனுடைய ரெஜிஸ்டர் ஆஃபீஸை வச்சு தான் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதுக்கான டைம் லிமிட் என்ன அப்படின்னா கம்பெனி இன்கார்பரேஷன் ஆன 30 டேஸ் 30 நாளுக்கு உள்ளார ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதுக்கு பிறகு எப்போவுமே அதை வந்து மெயின்டைன் பண்ணணும். வெரிஃபிகேஷன் என்ன அப்படின்னா 30 டேஸ்க்குள்ளே ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் வெரிஃபிகேஷனை ROCக்கு ஃபைல் பண்ணணும். 30 டேஸ்க்குள்ளார வெரிஃபிகேஷனை ROCக்கு ஃபைல் பண்ணணும். அதே மாதிரி லேபிளிங்னா என்ன அப்படின்னா இது வந்து கம்பெனியோட நேமும் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸினுடைய அட்ரஸும் ஆஃபீஸ்க்கு வெளியே டிஸ்பிளே பண்ணணும். அதாவது போர்டு மாதிரி, கம்பெனியினுடைய போர்டு மாதிரி, அதில் வந்து நேமும் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸினுடைய அட்ரஸும் கண்டிப்பாக டிஸ்பிளே பண்ணியிருக்கணும். இதுதான் வந்து லேபிளிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி காமன் சீல் அப்படின்னா நம்ம ஸ்டாம்ப் பண்ணுவோம்ல, அந்த ஸ்டாம்பில் நேமு அட்ரஸ் அதெல்லாம் இருக்கும்ல, அதை தான் சொல்கிறாங்க. இங்கே சீல் இருந்துச்சு அப்படின்னா கம்பெனியினுடைய நேவை என்கிரேவ் அப்படின்னா அதில் பொறிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கம்பெனியுடைய நேம் அட்ரஸ் இருக்கணும், நேம் அண்ட் அட்ரஸ் இருக்கணும் அப்படின்னா கம்பெனியுடைய நேமில் RO அட்ரஸில் சிஐஎன் அப்படின்னா கார்பரேட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், அதில் ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா ஃபேக்ஸு, இமெயில், வெப்சைட் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்ளிகபிள் ஃபார் லெட்டர் ஹெட்டு, பிஸ்னஸ் லெட்டரு, நோட்டீஸு, பில் ஹெட்டு இதிலெல்லாம் வந்து இது வந்து அப்ளிகபிள் பண்ணியிருக்கணும். நெஜிட்டபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ்லையும் கம்பெனியோட நேம் இருக்கணும். அது என்னென்ன, ஹண்டீஸு, ப்ராமிசரி நோட்ஸு, பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இதிலையும் கம்பெனியோட நேமை மென்ஷன் பண்ணியிருக்கணும். இன்கேஸ் நாம் வந்து கம்பெனியோடைய நேமை சேஞ்ச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா லாஸ்ட்டு 2 இயர்ஸில் நாம் சேஞ்ச் பண்ண நேம்ஸு ப்ளஸ் கரண்ட் நேமு அது எல்லாத்தையும் ஓல்டு நேமையும் கரண்ட் 2 இயர்ஸ் நேமையும் டிஸ்பிளே பண்ணியிருக்கணும். அதே மாதிரி 1% கம்பெனி 1% கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னா கம்பெனியோட நேமுக்கு கீழே ப்ராக்கெட்டில் 1% கம்பெனி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸினுடைய நீடு. நெக்ஸ்ட்டு அதாவது பிளேஸை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க, சேஞ்சிங் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும், இன்கேஸ் சேஞ்ச் ஆகிற பிளேஸ் வந்து ஒன் சிட்டி டு அனதர் சிட்டி பட் ஒரே ஸ்டேட்டு சிட்டி தான் வேறு அப்படின்னா அப்போ என்ன பண்ணியிருக்கணும், ஸ்பெஷல் ரிசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கணும். 30 டேஸ்க்குள்ளார ROCக்கு நோட்டீஸ் ஃபைல் பண்ணியிருக்கணும். இது ஒரே ஸ்டேட்டாக இருக்கிற பட்சத்தில்.
இது சேம் ஸ்டேட்டு பட் ஒன் ஆர்ஓசி டு அனதர் ஆர்ஓசியாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்பெஷல் ரிசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கணும், ரீஜனல் டைரக்டர்கிட்ட அப்ரூவல் வாங்கியிருக்கணும். டைம் லிமிட் வந்து 30 டேஸ்க்குள்ளார அப்ளிகேஷன் பண்ணியிருக்கணும். எங்கள் ஸ்பெஷல் ரிசல்யூஷன் பாஸ் பண்ணி 30 டேஸ்க்குள்ளே அப்ளிகேஷன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு 60 டேஸ்க்குள்ளார ரீஜனல் டைரக்டர்கிட்ட அப்ரூவல் வாங்கியிருக்கணும். நெக்ஸ்ட்டு 30 டேஸ்க்குள்ளார ஆர்ஓசி ஃபைல் பண்ணியிருக்கணும். 30 டேஸில் அப்ளிகேஷன் வாங்கி 60 டேஸில் ரெஜிஸ்டர் ரீஜனல் டைரக்டர்கிட்ட அப்ரூவல் வாங்கி நெக்ஸ்ட்டு 30 டேயில் ஆர்ஓசி ஃபைல் பண்ணியிருக்கணும். இது வந்து ஒரு ஆர்ஓசி டு அனதர் ஆர்ஓசிக்கு. இதே ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் போச்சு அப்படின்னா ஸ்பெஷல் ரிசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அப்ரூவல் வாங்கியிருக்கணும். டைம் லிமிட் என்ன? 60 டேஸ்க்குள்ளார ஸ்பெஷல் ரிசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு 30 டேஸ்க்குள்ளார ஃபஸ்ட்டு 60 டேஸ்க்குள்ளார ஸ்பெஷல் ரிசல்யூஷன் பாஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கியிருக்கணும். நெக்ஸ்ட்டு 30 டேஸ்க்குள்ளார ஆர்ஓசி ஃபைல் பண்ணியிருக்கணும். பண்ணதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் வந்து நம்மளுக்கு ஃப்ரெஷ் சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷனை இஷ்யூ பண்ணுவாங்க. இது வந்து கன்க்ளூசிவ் எவிடன்ஸ், நம்ம நேம் சேஞ்ச் பண்ணோங்கிறதுக்கான கன்க்ளூசிவ் எவிடன்ஸ். இதுதான் வந்து பிளேஸ் ஆஃப் அதாவது சேஞ்ச் ஆஃப் பிளேஸை வந்து சேஞ்ச் பண்ணிட்டா நம்ம பண்ணுற ப்ரொசீஜர். சப்சிடரி கம்பெனி நாட் டு ஹோல்டு ஷேர்ஸ் இன் இட்ஸ் ஹோல்டிங் கம்பெனி. அதாவது ஒரு சப்சிடரி கம்பெனி அவங்களோட ஹோல்டிங் கம்பெனியோட ஷேர்ஸை ஹோல்டு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் ஜெனரல் ரூல். டைரெக்டாகவும் பண்ணக்கூடாது, இன்டைரக்டாகவும் பண்ணக்கூடாது. டைரெக்டாக ஷேர்ஸை ஹோல்டு பண்ணுறது, இன்டைரக்டானா நாமினி மூலமாக பண்ணுறது, அப்படி பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஹோல்டிங் கம்பெனியும் அவங்களோட ஷேர்ஸை சப்சிடரி கம்பெனிக்கு அலாட் செய்யவும் கூடாது, ட்ரான்ஸ்ஃபர் செய்யவும் கூடாது. அப்படி செய்கிறாங்க அப்படின்னா அது வாய்ட் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோமில்ல, அல்ட்ரா வைரஸ் இன்வேலிட் அப்படின்னு பார்த்தோமில்ல, அது வந்து வாய்ட் அப்படின்னா அப்படி செய்கிறது வந்து இன்வேலிட், செல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க. சில கேசஸில் மட்டும் இது வந்து எக்ஸம்ஷன்ஸ், சப்சிடரி கம்பெனி அவங்களோட ஹோல்டிங் கம்பெனியோட ஷேர்ஸை ஹோல்டு பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கேசஸ், இந்த சில கேசஸ் என்ன அப்படின்னா ஒரு 3 கேஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லீகல் ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது ஹோல்டிங் கம்பெனியினுடைய மெம்பரு இறந்துட்டா அவங்களுடைய லீகல் ரெப்ரசன்டேட்டிவாக சப்சிடரி கம்பெனி ஷேர்ஸை ஹோல்டு பண்ணலாம், அதுக்கு அலௌடு. அதே மாதிரி ட்ரஸ்டி, சப்சிடரி கம்பெனியை ட்ரஸ்டியாக அவங்களோட ஷேர்ஸை வச்சுருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கும் அலௌடு தான். அதே எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர், சப்சிடரி கம்பெனியாக மாறுறதுக்கு முன்னாடி ஷேர்ஸை வச்சுருந்தா, சப்சிடரி கம்பெனியாக மாறதுக்கு முன்னாடி அவங்க வேறு ஏதோ ஒரு கம்பெனியாக இருக்கலாம், அப்படி மாறதுக்கு முன்னாடி அவங்க ஹோல்டிங் கம்பெனியோட ஷேர்ஸை வச்சுருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கும் அலௌடு தான். இந்த 3 எக்ஸம்ஷன் கேஸில் மட்டும் சப்சிடரி கம்பெனி ஹோல்டிங் கம்பெனியோடைய ஷேர்ஸை ஹோல்டு பண்ணலாம். அத்தன்டிகேஷன் அப்படின்னா கம்பெனியோடைய அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸில் சைன் பண்ணுறது இல்லைன்னா அப்ரூவல் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுற ஒரு பர்சன் அப்படி பண்ணுறது தான் அத்தன்டிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரெல்லாம் சைன் பண்ணலாம், யாரெல்லாம் அப்ரூவல் பண்ணலாம் அப்படின்னா செக்ஷன் 21 படி அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ், கம்பெனியோடைய அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸை சைன் பண்ணுறவங்க யார் அப்படின்னா கீ மேனேஜரிக்கல் பர்சனல் ஆர் போர்டு அத்தாரைஸ் செய்கிற ஆஃபீஸர் ஆர் எம்ப்ளாயி, இவங்க 2 பேரும் மட்டும்தான் செக்ஷன் 21 படி சைன் ஆர் அப்ரூவல் பண்ணலாம். இந்த கீ மேனேஜரிக்கல் பர்சனில் யாரெல்லாம் வருவாங்கன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், சொல்கிறேன். யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா சிஇஓ, எம்டி, மேனேஜர், சிஎஃப்ஓ, கம்பெனி செக்ரட்டரி, ஃபுல் டைம் டைரக்டர், போர்டு டிசைக்னேட்டட் ஆஃபீஸர், அதே மாதிரி அதர் ப்ரிஸ்கிரைப்டு ஆஃபீஸர்ஸ், இவங்க எல்லாமே கீ மேனேஜருக்கு பர்சனலாக வருவாங்க. இவங்கள தவிர போர்டு அத்தரைஸ் பண்ணுற எம்ப்ளாயி ஆர் ஆஃபீஸர்ஸ் இவங்களும் சைன் பண்ணலாம். இதுதான் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்.